அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கௌரி ராசு. நம்மளுடைய ஜிஆர் காளான் பண்ணை கல்குணம், கடலூர் மாவட்டத்தில் குறிஞ்சிப்பாடி தாலுக்காவில் கல்குணம் கிராமத்தில் நம்ம காளான் வளர்த்து வருகிறோம். ஸோ 2017 நான் தொடங்கினேன். கடந்த ஒரு 10 வருடங்களாக இந்த ஃபீல்டில் இருந்து காளான் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணணும், காளான் விதை எப்படி தயாரிக்கணும், காளானிலிருந்து எப்படி மதிப்பு கூட்டு பொருள்கள் எப்படி தயாரிக்கணும், அதை தயாரித்து மார்க்கெட்டிங் பண்ணி ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட் ஒரு மார்க்கெட்டில் போய் நிற்கிறதுக்கான 10 வருடங்களில் நாங்கள் உழைத்த உழைப்புகளை உங்களுக்கு இன்று நாங்கள் காட்சிப்படுத்திக்கிறோம். நம்மளுடைய 10 வருஷ ஜேர்னியில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசுகள் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நம்ம துவண்டு போகும்போது நமக்கு ஒரு அவார்டு கிடைக்கும்போது சரி நம்மளால் முடியும்னு சொல்லி செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு எனக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தது. நான் இந்த 10 வருடங்களில் காளானுக்காக வாங்கப்பட்ட இந்த அவார்டுகள் தான். இது ட்ரையர், இது நம்மளுடைய வெஹிக்கிள் ட்ரை பண்ணுறதுக்காக இதை எடுத்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா காளான் விதை நம்ம எல்லாம் தயாரிக்கிறோம். ஸோ 1 கிலோ இது சிப்பி காளான் விதை. இது மாதிரி எல்லா டைப் ஆஃப் விதையை நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் நம்மளுடைய லேபில். ஸோ நம்மளுடைய ஓன் ஸ்பான் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இந்த ஆட்டோக்ளைவ் நம்மளுடைய விதைக்காக பயன்படுத்துகிற மட்டும்தான். ஸோ ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். இது பிஓடி இன்குபேட்டர். இது எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய கல்ச்சர்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நம்ம அந்த கல்ச்சரை டெவலப் பண்ணி நம்ம விதை தயாரிச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம். லேமினார் ஏர் ஃப்ளோ சேம்பர். நம்ம டிஷ்யூ கல்ச்சர் இதில் தான் நம்ம பண்ணுவோம். காளான் கல்ச்சர் பண்ணி இதில் தான் எடுப்போம். பெட்ரி டிஷ்ஷில் நம்ம கல்ச்சர் வளர்த்து வச்சுருக்கிறோம். ஸோ இதில் இருந்து தான் நம்ம மதர் ஸ்பான், பெட் ஸ்பான் எல்லாமே இதில் இருந்து தான் நம்ம உருவாக்குவோம். காளான் அதனுடைய லைஃப் டைம் மிக குறுகிய நாள் தான். ஸோ மேக்ஸிமம் 3 நாள் வச்சுருக்கலாம். அதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் நாங்கள் காளான் பவுடரில் எல்லா சத்துக்களுமே நிறைந்திருக்கு. ஸோ அது விட்டமின் டிஸ்லாம் நல்லா கிடைக்குதுன்றதுனால அந்த பவுடர் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஸோ குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக ஒரு டேஸ்டஸ்ட் ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் நம்ம மஷ்ரூம் பிஸ்கெட் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு ஸோ நான் பார்த்தீங்கன்னா நெப்டீமில் போய் தஞ்சாவூரில் போய் ட்ரைனிங் எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு 15 நாள் டேனியில் நம்ம மகளிர் திட்டத்தின் மூலமாக டேனியில் போய் 15 நாள் பேக்கரி கிளாஸ் போனேன். ஸோ அதன் மூலமாக தான் நம்ம மஷ்ரூம் பிஸ்கெட் நம்ம ரெடி பண்ணுறோம். ஸோ 15 டைப் ஆஃப் பிஸ்கெட் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கோதுமை, பட்டர், நாட்டு சர்க்கரை, இது மாதிரி நம்ம காளான் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி தான் நம்மளுடைய இந்த பிஸ்கெட்ஸ்லாம் மூவ் பண்ணுறோம். இதில் தான் ட்ரே வச்சு நம்ம பண்ணுவோம். இது நம்ம பிஸ்கெட் மிக்சர் மிஷின். ஸோ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி தான் பிஸ்கெட் பண்ணிகிட்ருக்குறோம். காளான் பண்ணை வைக்க இடமே இல்லை, ஆனால் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ மாடியிலையோ இல்லை போர்ட்டிக்கோவில் இடம் இருக்குது. அந்த இடத்த நம்மளுடைய முழுமையாக ஒரு காளான் பண்ணை பெரிய லெவலில் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி சிறிய லெவலில் நம்ம காளான் குடியல் அமைச்சிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 80 பெட்டு இதில் வைக்கலாம். ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 2 கிலோ எடுக்கிற அளவுக்கு நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் ஒரு ஃப்ரண்ட்லேயே நம்ம வீட்லேயே இதை நிறுத்தி இதிலையே நம்ம வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா பிங்க் ஆயிஸ்டர் APK 1ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃப்ளோரிடா, இது ஒயிட் கலர், இது பிங்க் கலர். இது மாதிரி பார்த்திங்கன்னா 9 வகையான ரகங்கள் சிப்பி காளான் உள்ளது. நம்மளுடைய சிப்பி காளான் படுக்கை இதுதான். ஸோ இதனுடைய லைஃப் டைமே 45 டேஸ் தான். ஸோ இதனுடைய ஈல்டு பார்த்திங்கன்னா நம்ம படுக்கை ரெடி பண்ணி நம்ம இப்போ ஷெட்டில் வச்ச உடனே 17 நாட்களுக்கு அப்புறம் நமக்கு மொட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மொட்டு பார்த்திங்கன்னா இப்போ பட்ஸ் பார்த்திங்கன்னா குட்டியோண்டு வந்துருக்குல்ல, இது ஃபஸ்ட்டு நாள், அப்புறம் 2nd டேஸ், 3rd டேஸ், அது மாதிரி அதோட டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிலேருந்து 2 to 2.25 கிலோ வரை நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். 12க்கு 24 ப்ரொடக்ஷன் காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 70 ரூபா தான் ஆகும். ஓகேங்களா? நமக்கு வந்து இதில் வந்து ஒரு 2 கிலோ டு 2.5 கிலோ வரை நமக்கு வந்து இதில் நமக்கு சிப்பி காளான் கிடைக்கும்.